ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கோ, இந்த ஐஆர்ஜிசி அவங்க இப்போ என்ன தெரியுமா கிளைம் பண்ணியிருக்காங்க? எங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்த என்டையர் அமெரிக்க பேசஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களா கதையை? இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கிறது இந்த அமெரிக்காவோட கமாண்டர்ஸ் அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ்ல எங்கேயோ பதுங்கி இருக்காங்க. ஸோ அவங்கள தேடி நாங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிடைக்கட்டும் கையில், நாங்கள் பாடம் போகட்டும் அப்படின்னு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கு. மக்களை இது போல ஸ்டேட்மெண்ட்ல அமெரிக்கா தான் விட வைப்போமே. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து ஐஆர்ஜிசி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ராணுவ பலம் இருக்குல்ல, அது உலகத்துக்கு பறைசாற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்கிற அமெரிக்க பேசஸ் எல்லாத்தையும் களை எடுத்தே ஆகணும். அப்படி செஞ்சாதான் எங்கள் நாட்டோட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். இப்போ இந்த சண்டையே முடியுதுனாலும் நாளை பின்ன திரும்ப அமெரிக்கா இதே போல வம்பு எடுக்காது, இங்கே இருக்க பேசஸ் வச்சு எங்களை தாக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் அமெரிக்காவோட கமாண்டர்ஸ் வரைக்கும் குறி வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ, எப்படி கமாண்டர்ஸை குறி வைக்கலாம் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா, அமெரிக்கா என்ன பண்ணாங்க? அவங்க சொல்லலை, செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய பெரிய தலைகளை தூக்குனாங்க. அதைத்தான் நாங்களும் திரும்ப செய்ய போகிறோன்னு ஐஆர்ஜிசி இங்கே சொல்லியிருக்கு. ஆனால் என்ன வருத்தமான விஷயம்னா, ஐஆர்ஜிசி சொன்னதை செய்கிறாங்கன்னு வைங்க, மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க அமெரிக்க பேசஸை திரும்ப சர்வநாசம் பண்ணுறாங்கன்னு வைங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பொதுமக்கள் நிலைமை இதுதான் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவோட சில முக்கியமான விமானங்களை நாங்கள் தொடர்ந்து சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கோம். ஈரான் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்குல்ல, இப்போ அடுத்த கிளைமை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்காவோட FA-18 ஃபைட்டர் ஜெட் உண்மையிலேயே பேர் சொல்ற படைப்பு தான். இந்த ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் எங்களோட ஏர் டிஃபென்ஸை வச்சு காலி பண்ணிட்டோம். இந்த சவஹர் இருக்குல்ல, அதுக்கு அருகில தான் இந்த ஒரு தாக்குதலை நாங்கள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோன்னு இப்போ ஈரான் ராணுவம் சொல்லியிருக்கு. அதுவும் அந்த விமானம் கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன்ல வேறன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வெறும் வார்த்தையாக சொன்னால் நம்ப மாட்டோன்ட்டு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.